السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அத்மிம் லனா நூரனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு எங்களுடைய ஒளியை நீ நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக. வக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்களின் மீதும் நீயே ஆற்றலுடையவன். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹு தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், நிச்சயமாக என்னிடத்தில, நிச்சயமாக அல்லாஹுவிடம் அழகான ஒரு உறைவிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு செய்தியை பதிவு செய்யறான். இந்த அழகான உறைவிடம் என்பது யாருக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து தன்னுடைய பாவத்தில் இருந்து பாவ மன்னிப்புக்கு பெற்றுக் கொண்டாரோ அவருக்கு. அதே போன்று எவர் அல்லாஹ் தனக்கு வழங்கியதிலிருந்து தானும் அதை செலவு செய்து தன்னுடைய செலவுக்கு போக எவர் ஒருவர் மற்றவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுத்தாரோ, அல்லாஹ் ஏதோ அவருக்கு அதிகமாக வழங்கினானோ அதுல இருந்து கொடுக்கிறாரு. பணமா கொடுக்கிறாரு, பொருளா கொடுக்கிறாரு, அல்லது உணவு கொடுக்கிறாரு, அல்லது உடைகள் ஆடைகள் கொடுக்கிறாரு. ஏதோ ஒரு நிலையில அல்லாஹ் அவருக்கு எதை கொடுத்தானோ அதிலிருந்து அவருக்கு போக, தனக்கு போக மற்றவர்களுக்கு அல்லாஹ்விற்காக வேண்டி எவர் ஒருவர் செலவு செய்தாரோ அவருக்காக வேண்டியும், யார் அல்லாஹ்வை அடிப்பணிந்தவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் இருந்தாங்களோ, இபாதத்தினுடைய விஷயத்துல, அல்லாஹ்வினுடைய கட்டளையினுடைய விஷயத்துல, தொழுகையினுடைய விஷயத்துல அல்லாஹ்வை அடிப்பணிந்தவர்களாகவும், அதே போன்று உண்மையாளர்களாக, உண்மையாளர்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர் பாவத்தில், அதாவது பொய்யில் இருந்து, பொய்யோடு உண்மையை கலக்காமல், உண்மையோடு பொய்யையும் கலக்காம, எந்த நிலையிலையும் யாரிடத்திலையுமே பொய்யான செய்திகளை பரப்புவதில் இருந்தும், பொய்யான செய்திகளை அவர் பேசுறதுல இருந்தும் யார் தன்னை பாதுகாத்து கொண்டு உண்மையாளர்களாக இருந்தார்களோ இவங்களுக்கு வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்துல சிறந்த ஒரு உறைவிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பத்தி அல்லாஹ்வே வர்ணிக்கிறான். அதாவது சொர்க்கத்தினுடைய சோலைகளாக அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுல அவர்கள் என்னென்னும் நிரந்தரமாக காலிதீன ஃபீஹா, அதுல இருந்து அவங்க ஒருபோதும் வெளியில வர மாட்டாங்க. ஒரு முறை அல்லாஹ் அந்த சொர்க்க சோலையை அவர்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அதுல அவங்க நிரந்தரமாக தங்கி இருப்பாங்க. அவர்களுக்காக வேண்டி அங்கு தூய்மையான துணைவியர்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். இது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை, ரிதுவானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமானோடு நாம் இருக்கும் காலம் எல்லாம், அல்லாஹ்விடத்துல நாம் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்கின்ற காலம் எல்லாம், எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அதை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய காலம் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் ரிதுவானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம்ங்கிறது கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது, அது சாதாரணமானது அல்ல. பொருத்தம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நெருக்கம் என்பதாக பொருள். பொருத்தம் அப்படின்னா அதுக்கு பேரு ஒரு நெருக்கம். இப்போ நாம இங்க இருக்கிறோம், இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் நமக்கு நெருக்கமா இருந்தா அதுவே ஒரு பெரிய கெத்தா பேசுவான். நம்ம இந்த ஏரியா கவுன்சிலர் நம்மாலு, நான் சொன்னா என்ன செஞ்சிருவாரு, அவர் எது சொன்னாலும் செய்வாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே எம்எல்ஏ நெருக்கமா இருந்தா இந்த தொகுதி எம்எல்ஏவே நம்மாலு, அது ஒரு தனி ஒரு பவரா இருக்கும், அது ஒரு தனி ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு பெருமையா இருக்கும்.
ஒரு எம்பியா இருக்கட்டும், ஒரு எம்பியே ஒருத்தருக்கு நெருக்கமா கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கலெக்டர் நெருக்கமா ஆயிட்டாருன்னு சொன்னா எப்படி இருப்போம்? ஏன் கலெக்டருக்கு பிஏவா இருக்கிறவர் நெருக்கமா இருந்தாலே ஒரு பெருமையா இருக்கும். நம்ம கலெக்டருக்கு பிஏவா இருக்கிறவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆள், அது ஒரு பெருமை இருக்கும். இப்படி இந்த உலக வாழ்க்கையில அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு கொஞ்சம் நெருக்கமா இருந்தாலே அந்த நெருக்கத்தை கொண்டு நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு பெருமை இருக்கும், இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கும். அருமையான சகோதரர்களே, ரிதுவானும் மினல்லா, இதெல்லாம் தாண்டியதுதான் அல்லாஹ்வினுடைய நெருக்கம்ங்கிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் எதையுமே எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அடியானுக்கு எதை எந்த நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கணுமோ அல்லாஹ் சேர்த்துருவான். அதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அப்போ ரிதுவானு மினல்லாஹ், இதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது, அது ரொம்ப ஆக உயர்வானது. அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியவராக மாறிடுவாரு. இப்ப யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்துல அதிகமாக தௌபா செய்கிறாரோ, தான தர்மங்கள் செய்கிறாரோ, உண்மையை மட்டும் பேசுறார், பொய்ய கலக்கவே மாட்டார், உண்மையை மட்டும் எவர் பேசி உண்மையாளராக இருக்கிறார்களோ இவங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது பார்க்கிறோம், புகாரில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பிறருக்காக வேண்டி பிறருக்கு நல்லது நடக்கும், பிறருக்கு நன்மை கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில நீங்கள் ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்குது, அந்த செயலை அல்லாஹ் தர்மமாக மாற்றி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்லது கிடைக்கும்னு செய்யக்கூடிய ஒரு செயல், ஒரு உதவி, அது எதுவானாலும் இருக்கலாம். அவருக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி, அந்த உதவியினால் அவருக்கு ஒரு நல்லது கிடைக்கும், அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார். இப்போ ஒருத்தர் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப சிரமத்துல இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், என்ன செய்யறது? அந்த நம்மளும் வேலை தேடிக்கிட்டே இருக்கிறார், இவருக்காக வேண்டி ஒரு இடத்துல நம்ம சொல்லி வைக்கிறது, அல்லது ஒரு இடத்துல வேலை இருக்கக்கூடிய இடத்துல இவரை அனுப்பி வைக்கிறார், இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது. வேற எந்த முயற்சியும் செய்யல. இது போன்ற ஒருவருக்கு நல்லது கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் செய்யக்கூடிய ஆக சின்ன ஒரு செயல் தான் இது. இந்த செயல் அல்லாஹ்விடத்துல ஜகாத்தாக, அதாவது தர்மம் செய்த நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் எடுத்துக்குவான். ஒருவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அது நன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த செயலை செஞ்சோம்னா அது தர்மமாகும். இந்த தர்மத்தினுடைய நன்மையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உடலில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மூட்டு இருக்குது, அந்த ஒவ்வொரு மூட்டினுடைய அங்க ஒவ்வொரு மூட்டுலையும் அல்லாஹ் ஒரு முடிச்சு வச்சிருக்கான், ஒவ்வொரு மூட்டுலையும் அல்லாஹ் ஒரு முடிச்சு வச்சிருக்கான். அந்த முடிச்ச நட்டை போட்டு டைட் பண்ணல, அல்லது கைத்தை போட்டு கட்டி வைக்கல, அது வெறும் மூட்டா இருக்குது. அந்த மூட்டை எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கான். நம்ம உடலுடைய அங்க அவயங்களை நம்ம எடுத்து பார்த்தா தெரியும், எங்கெல்லாம் எலும்புகளும் எலும்பு மண்டலங்களும் ஒன்று சேருகுதோ அங்கெல்லாம் ஒரு லாக் எல்லாம் வச்சிருக்கான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்க என்ன செய்யணும், தர்மம் செய்வது கடமை என்பதாக சொன்னாங்க. அப்பதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யறதுக்கு எங்கள்கிட்ட அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புலாம் இல்லையே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்குதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் மக்களிடத்துல நீதி செலுத்துங்க, அதாவது நேர்மையை நீதி செலுத்துங்க, அது அல்லாஹ்விடத்துல நீங்கள் ஒவ்வொரு மூட்டுக்கும் செய்த தர்மத்திற்கு நிகராக பகரமாக நன்மை கிடைச்சிரும். அதே போன்று பிறருக்கு நன்மை கிடைக்கும் என்கின்ற விஷயத்துல அவருக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி, அதுவும் இந்த தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இந்த குணம் உடையவர் யாரு இந்த செயலை செய்கிறாரோ, பிறருக்கு நன்மை செய்யறது அல்லது பிறருக்காக வேண்டி உதவி செய்வது, இந்த செயல்களை யார் செய்யறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரிதுவானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்